திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித பெனவந்தூர் அன்பிய மக்கள் உங்களை அனைவரையும் வரவேற்கின்றனர். திரு அவை இருவரையும் இணைத்து பெருவிழாவாக கொண்டாட அழைப்பதில் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறையாட்சியின் இரு தூண்கள் என்று அறியப்படும் நம்பிக்கையும் செயலும் எப்படி இணைந்து செல்ல வேண்டும் என்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட துணிந்தபோது அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும் செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெறச் செய்தன என்றும் திருத்தூதர் யாக்கோபு தனது திருமுகத்தில் தெளிவாக கூறியுள்ளார். இயேசுவும் தன் நம்பிக்கையை சிலுவையில் நிறைவு செய்து இறையாட்சியை இம்மண்ணில் நிறுவினார் என்பதை நாம் அறிவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பேதுரு இயேசுவை மறுதலித்தார். சிலுவையே வேண்டாம் என்று கூறி சாத்தான் என்று இயேசுவால் துரத்தப்பட்டார். இருந்தபோதும் தம் நம்பிக்கையால் இயேசுவை மெசியா வாழும் கடவுளின் மகன் என்றார். வாழ்வு தரும் வார்த்தை என்றார். திரு அவையின் பாறையானார். கிறிஸ்துவ நெறியை அழிக்க வந்த புனித பவுல் திருவிவிலியத்தில் கிறிஸ்துவை அனைவரிலும் அதிகமாக எழுதி இன்றும் அறிவிக்கின்றார். கிறிஸ்துவை அறிவித்து திரு அவையை உலகெங்கும் ஏற்படுத்தி வளர்த்தார். இப்படி கிறிஸ்துவை கொண்டாடிய இரு மாபெரும் புனிதர்களிடம் இருந்து கிறிஸ்துவ அன்பை நாம் பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பே நம்மை நம்பிக்கை கொள்ளவும் பணி செய்யவும் செய்கிறது என்ற நம்பிக்கையின் செயல்களால் நம் நம்பிக்கையை நிறைவு செய்ய தேவையான ஆற்றலை வேண்டி இந்த நன்றி பலியில் அருள் தந்தையரோடு இணைந்து கொண்டாடுவோம். இறையாசிர் பெறுவோம்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் எல்லோரும் இணைந்து கடவுளை தொழுது வணங்கி ஆராதித்து புகழ்ந்தேத்தி அந்த கடவுளை கதி என்று சரணாகதியாகி இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நாளில் திருப்பலி கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். இந்த நாளில் மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் இருக்கின்றமில்லையே, இந்த மாதம் ஏறக்குறைய இந்த வருடத்தில் 6 மாதம் முடிவடைய போகிறது. நாளைய நாள் கடைசி நாளாக இருந்தாலும் ஏறக்குறைய மாதத்துடைய கடைசி நாள். கடவுளுக்கு நன்றி 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 என்று சொல்லி அந்த இறைவனுக்கு நன்றியும் புலரவிருக்கின்ற புதிய மாதத்தை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் சிறப்பாக இன்றைய நாளில் நாம் கொண்டாடப்படக்கூடிய திருவிழா மாபெரும் விசுவாசத்தின் விழா புனித பேதுரு புனித பவுலடியாருடைய விழா நாளுடைய ஆசிரியையும் கேட்போம். திருப்பலியில் இன்றைய நாளில் பிறந்தநாள் வழியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்க ஜெசிகா ஆரோக்கிய மேரி இவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும். இத்திருப்பலி நன்றி திருப்பலியாக ஜேம்ஸ் புனிதா நேசமணி ஏசு ராணி சூசை அடைக்கலம் மைக்கேல் அம்மாள் ஜெஸ்ஸி எலிசா ராணி வெட்டிங் ஆனிவர்சரி ஆஃப் த இயர் 30th சந்திரபிரகாஷ் அம்சா லதா நன்றி எதிராகும் ராஜேஷ் யாமினி குடும்பத்தை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். லதாவுடைய உடல்நலத்திற்காக இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மலைக்காக டெய்ஸி பெத்லின் லூது மேரி கஸ்தூரி CF சாந்தகுமார் Forgotten souls of the priest Maria Arakam, Maria Terrell for Rajashekhan, Michael, John Kennedy, Lazar, Sebastian, Selina Mary, Annamal, Mary Nirmala, Maureen, Philomena, Isaac, Akanswar, Fatima, மேலும் திருப்பலியானது Philomena Mal, Sebastian, Lord Swami Was, Peter Machado ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை. மறப்பது என்பது இறைவனை மட்டுமல்ல, நாம் மனிதன் என்ற நிலையை மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். ஆக நல்ல இதயத்தோடு கடவுளுக்கு நன்றியும் புனித பவுல் புனித பேதுருடைய விழா நாள் அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தூய மறைபொருளை நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். தலை வணங்குவோம். கடவுளை இரக்கத்தை மன்னிப்பையும் நாம் கேட்போம். புது வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இறைவிடத்தில் நாம் சரணாகதியாகும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. Miracle.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்து, அதனால் அவர்கள் வழியாக முடிவில்லாம் மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு நீர் வழங்குவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அந்நாட்களில் கிறிஸ்துவர்களை துன்புறுத்திய ஏகராத அரசின் அடக்குமுறைகளை வேறறுத்து பேதுருவின் வெற்றி வாகையை வானதூதர் வழியாக இறைவன் அளித்த வல்லமையைப் போல் இந்நாட்களில் சமூகத்தில் நடந்து வரும் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான மறைமுக மற்றும் நேரான அடக்குமுறைகள் மேலும் அச்சுறுத்தல்களை நாமும் இறை இயேசுவின் வழியாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினார். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரை வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்குள் செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார்.
எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவியடைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவர் எல்லா நெருக்கடினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோம் பேறு பெற்றோம். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம் முன்னுரை. வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி உண்டு, தோல்வி உண்டு. ஆனால் நெறிய வாழ்க்கையில் என்னும் வெற்றியே, அதுவும் கிறிஸ்துவில் வாழும் வாழ்க்கை என்றும் வெற்றியே. அதுவே நம் விசுவாசம். நீதியின் நடுவராகிய நாம் ஆண்டவர் தோன்றும் நாளில் நம்மை அனைத்து வாயிலிருந்தும் விடுவிப்பார் என்ற புனித பவுல் அடியாரின் இரண்டாம் வாசகத்துக்கு செவிமை எடுப்போம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும்
அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். ஆண்டவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏன் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்துள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண் உலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண் உலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, நாம் எல்லோரும் சில நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக நாம் இருக்கக்கூடிய, வாழக்கூடிய, புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான இந்த பங்கு என்கின்ற மாபெரும் இந்த ஆலயத்தில் வருகின்ற பொழுது வித்தியாசமான எண்ணங்களால் நாம் புது வாழ்வை பெறுகின்றோம் இல்லையா? ஆக இது ஒரு ரிஃப்ரெஷ்ஷுக்கான டைம், ஒரு புத்துணர்ச்சி நாம் இந்த ஆலயத்தில் நாம் பெறுகின்றோம். ஒரு ரீபில்ட்கான டைம், ஒரு கட்டி எழுப்புகின்றோம் விசுவாசத்தை இயேசுவோடு. பிறகு ரிஃப்ரெஷ், ரீபில்ட், ரீயூனியன், இயேசுவோடு நாம் இங்கே ஒன்றிணைக்கப்பட போகின்றோம். பிறகு ரீஜுவனேட்டிங், புத்துணர்ச்சி, புது வாழ்வை இந்த இடத்தில் நாம் பெறப்போகின்றோம். ஒரு ரீசார்ஜிங், ஒரு மீண்டுமாக புதுப்பித்து கொண்டு நாம் செல்ல போகிறோம். எவ்வளவு அழகு, எவ்வளவு அற்புதம், எவ்வளவு ஒரு அழகான தொன்மையும் மேன்மையும் அருளும் ஆற்றலும் நிறைந்தது தான் ஆண்டவனுடைய சந்நிதி, நம்முடைய குடும்பத்தின் நிம்மதி, அல்லது ஆண்டவன் சந்நிதி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு நிம்மதி. ஆக இப்படிப்பட்ட உன்னதமான ஞாயிற்றுக்கிழமை, மாதத்துடைய கடைசி நாள், 6 மாதம்
எவ்வளவு வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. வருடம் பிறந்து இப்போதான் புது வருடத்தில் நாம் உள்ளே நுழைந்து தவக்காலம் கொண்டாடியது போல நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிற, மாதங்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிற, வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன. கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாகவே இறைவனுக்கு நாம் நன்றி 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 என்று சொல்ல அற்புதமான வாய்ப்பும் அழைப்பும் தான் ஞாயிறு திருப்பலி. அதில் இன்றைக்கு விழா. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலே கடவுள் இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாம் சிறப்பும், எந்த புனிதர்களையும் நாம் நினைவு கூறுவது கிடையாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு புனிதர்கள், புனித பேதுரு, புனித பவுல் இவருடைய விழாவை திரு அவையில் கொண்டாடுங்கள் என்று திருச்சபை நமக்கு அழைக்கிறது. அதுவும் 2 பேரும் சேர்ந்து, வழக்கமாக ஒவ்வொரு நாள் ஒரு புனிதர், ஆனால் 2 பேரும் சேர்ந்து திரு அவை ரொம்ப அழகாக விழா எடுத்து சிறப்பிக்க நமக்கு அழைக்கிறது என்றால், இந்த 2 பேருடைய பங்களிப்பு இல்லை என்றால் என்னவாக இருந்திருக்கும்? இந்த 2 பேருடைய கதாபாத்திரம் திருச்சபையில் இல்லை என்றால் என்னதான் நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? திருச்சபையை இருந்திருக்காது, கிறிஸ்துவம் இருந்திருக்காது. காரணம், இந்த 2 பேரும் தூண்கள், த பில்லர்ஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்று சொன்னால் இந்த 2 பேர், புனித பேதுரு, புனித பவுல், புனித ராயப்பரும், புனித சின்னப்பருடைய விசுவாசத்தில் தான் இத்தனை ஆண்டுகளாக கத்தோலிக்க திரு அவை, கிறிஸ்துவ திரு அவை தழைத்தோங்கிற ஆலமரம் போல் விழுதுட்டு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார் என்றால் இந்த 2 பேரும் தான். ரொம்ப அழகம். அதுவும் புனித ராயப்பருடைய கல்லறையில் மேல்தான் என்ன கட்டப்பட்டிருக்கிறது? பேராலயமே கட்டப்பட்டது. 2-3 முறை சந்திக்கும், பிரமிப்பாக இருக்கும், வியப்பாக இருக்கும். புனித பேதுருடைய கல்லறை கீழே இருக்கும், மேலே பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டு அவ்வளவு அழகாக இருக்கும். அது ரோமில், வித்தின் த ரோம் புனித பேதுருடைய கல்லறை. பிறகு அவுட் சைட் த ரோம், ஏனென்றால் புனித பவுலடியார் ரோமுக்கு வெளியே அவர்தான் கிறிஸ்துவத்தை கொண்டு சென்றார். அவர் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு தூரம் கிறிஸ்துவம் வளர்ந்திருக்காது. ஆக அவுட் சைட் ரோம் அவருடைய கல்லறை, பெரிய சென்ட் பால் கத்தீட்ரல் அவ்வளவு அழகாக இருக்கும். அவர் வெட்டப்பட்ட கத்தி, அந்த கொன்ற அந்த கத்தி, சங்கிலி எல்லாம் வைக்கப்பட்ட அவருடைய கல்லறை ரொம்ப அழகாக இருக்குமாக. அன்புக்குரியவர்களே, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேலே திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளலாம். மத்தேயு நற்செய்தி 16-18 நாளுடைய வார்த்தை. ஆக புனித பேதுருவுக்கு விழா எடுக்கிறோம். புனித பவுலடியார் பிற இனத்தக அப்போஸ்டல்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் என்று சொல்வார்கள். அப்போஸ்டல் ஆஃப் ஜென்டைல், பிற இனத்தின் அப்போஸ்டல். அவர்தான் கிறிஸ்துவத்தை ரோமுக்கு வெளியே, யூதர்களுக்கு அல்லாமல் வெளியே கொண்டு சென்ற அற்புதமான மனிதர். ஆகவே பிற இனத்தாருக்கு, அரசருக்கு, இஸ்ராயல் மக்களுக்கெல்லாம் என் பெயரை விளங்க உன்னை கருவியாக பயன்படுத்துவேன் என்று திருத்துதர் பணி 9ஆம் அதிகாரம் புனித பேதுரு, புனித பவுலடியாருடைய விழாவுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான விழா, விசுவாசத்தின் விழா. இன்றைக்கு இவர்கள் விழாவில் தான் நம்முடைய கத்தோலிக்கமே தழைத்தோங்கிறது. இவர்களை பற்றி சில அழகான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. முதலில் இந்த 2 பேருடைய காமன் குவாலிட்டி, 2 பேருடைய அடிப்படையான பண்புகள் ரொம்ப யோசிக்க வைக்கிறது. ஒன்று என்னன்னா, அந்த 2 பேருமே, புனித பவுல், புனித பேதுரு 2 பேருமே உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். They both were received the risen Christ experiences. The risen Christ experience which changed the total transformation of the Saint Peter and Paul என்று நாம் சொல்லலாம். உயிர்த்த இயேசுவின் அனுபவம் தான் இந்த 2 பேரையும் மாற்றியது இல்லையா? அகில புனித பேதுரு மறுதலித்தார், இயேசுவை மறுதலித்தார், உண்மைதான், அவசரப்பட்டார், மறுதலித்தார். புனித பவுல் இயேசுவை சார்ந்தவர்களெல்லாம் கொன்றார், அது ஒரு கட்டம். ஆனால் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை 2 பேரும் பெற்ற பிறகு வாழ்வே தலைகீழாக மாறுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுனுடைய அன்பு, the experience of the risen Christ, that's very very important in our personal and marital and familial life. நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்த இயேசுவின் அனுபவம் தான் நம்மை அழகாக மாற்றும். அந்த உயிர்த்த இயேசுடைய அனுபவம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம துன்பங்களில் கூட கிடைக்கலாம். ஏன்னா ராயப்பர் வாழ்க்கை அப்படிதான், புனித பவுலடியோட வாழ்க்கையும் அப்படிதான். நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், வேதனையில் கூட இயேசுவின் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற முடியும். நாம் ஜெபிக்கின்ற அன்றாட ஜெபங்களில் கூட இயேசுவின் உயிர்ப்பின் அனுபவம் கிடைக்கும். அதுவும் இன்றைக்கு இந்த ஜெபம்ல திருப்பலியும் ஒன்றுதான். பிறகு நம்முடைய அன்றாட அனுபவங்கள், இந்த டெய்லி எக்ஸ்பீரியன்சஸ் அதில் கிடைக்கும். திடீரென்று ஒரு உந்துதல் சக்தி,
த ரிஃப்ளெக்ஷன், த இன்ஸ்பைரிங், சில என்லைட்டன்மெண்ட், இதன் மூலமாக கூட உயிர்த்த இயேசுவின் அனுபவங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, முதல் ஃபேக்டர், இந்த ரெண்டு பேருக்கும் காமன் ஃபேக்டர் என்னவென்றால் உயிர்த்த இயேசுவின் அனுபவம் தான் இவர்கள் இருவரையும் மாபெரும் தலைவராக மாற்றியது. ஆக உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தில் வாழதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ரெண்டு பேருடைய பொருந்தக்கூடிய தன்மை, த மேட்சிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே எதிரும் புதிருமானவர்கள். எப்படின்னா, புனித ராயப்பர் படிக்காதவர், புனித பவுலடியார் படித்தவர். புனித ராயப்பர் மீன் தொழில், இவர் சட்டத்துறை. இதுபோல குடும்ப பின்னணி, குணங்கள், பிறகு பண்பு நலன் கூட ரெண்டு பேரும் எதிரும் புதிருமானதுதான். ஏன், இந்த ரெண்டு பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடு, லாட்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் தம், நிறைய கருத்து வேறுபாடுகள் கூட இந்த ரெண்டு பேருக்குமாக இருந்தது. ஆனால் எங்கே ஒரு மேட்சிங் ஃபேக்டர், எங்கே பொருந்தக்கூடிய தன்மை என்றால் அந்த புள்ளி நற்செய்திப்படியில் தான், இவாஞ்சலைசேஷன். இரண்டு பேருமே இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த புள்ளியில் தான் இந்த ரெண்டு பேருமே ஒன்றாக செல்லுகிறார்கள். அப்போ நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட இதற்காக நற்செய்தி அறிவிக்க. ஆக நாம் இயேசுவை அறிவிக்க, இயேசுவை வாழ்ந்து காட்ட, நம்முடைய சொல்லும் செயலும் இயேசுவை நற்செய்தியாக நாம் கொடுக்க. கணவன் மனைவிக்கு இருக்கலாம், மனைவி கணவனுக்கு இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கலாம். கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வே சாட்சியாக மாறும். இந்த ரெண்டு பேருடைய மேட்சிங் ஃபேக்டர் இவாஞ்சலைசேஷன் மினிஸ்ட்ரி தான். இது ரெண்டு. மூன்றாவது, இவங்க ரெண்டு பேருடைய காமன் ஃபேக்டர் ரைட்டிங்ஸ், எழுத்துக்கள். ஜெர்மனிய பழமொழி இவ்வாறு சொல்கிறது, பேசுபவர்கள் மறைந்து போவார்கள், எழுதுபவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஜெர்மனிய பழமொழி, பேசுபவர்கள் மறைந்து போவார்கள், எழுதுபவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிதான் எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த ரெண்டு பேருடைய எழுத்துக்கள், த ரைட்டிங்ஸ் ஆஃப் செயின்ட் பீட்டர் அண்ட் பால், இல்லையா, புனித பேதுருடைய எழுத்துக்கள், திருமுகங்கள், புனித பவுலடியாருடைய கடிதங்கள், இந்த ரெண்டு பேருடைய திருமுகளை வாசிக்கின்ற போது நாம் வாசிக்கின்ற நம்மை மறப்போம். அவர்கள் எழுதிய திருமுகம் தான் நம்முடைய மனதில் வந்து அவ்வளவு அழகானவை, அவ்வளவோடு விசுவாசத்தை தரக்கூடியவதான் அவர்கள் ரெண்டு பேருடைய எழுத்துக்கள். ஆக எழுத்துக்களால் கடவுளை அணி செய்தவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும். ஒன்று உயிர்த்த இயேசுவின் அனுபவம், இரண்டாவது இரண்டு பேருடைய பொருந்துகின்ற தன்மை, மூன்றாவது எழுத்துக்கள். இப்படியாக இந்த ரெண்டு பேருடைய காமன் ஃபேக்டர் நம்முடைய திரு அவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், புதையல். சபை உரையாளர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லும், ஒன்றின் தொடக்கம் அல்ல முடிவுதான் கவனிக்கத்தக்கது. ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவுதான் கவனிக்கிறது. நாம் எங்கே எதை தொடங்குகின்றோம் என்பது முக்கியமல்ல, எதை நாம் முடிக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். எங்கே வேணாலும் பிறக்கலாம், ஏழையாக பிறக்கலாம், ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. சாதாரணமாக பிறக்கலாம், ஆனால் அசாதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆக ஒன்றின் தொடக்கம் அல்ல, முடிவுதான் கவனிக்கத்தக்கது. இவர்கள் பாருங்க, இவர்கள் இருவருடைய தொடக்கம் வித்தியாசமானது. ஒருவர் படிக்காதவர் ராயப்பர், வலைத்தொழில் செய்தவர், மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்தவர், அவசரப்பட்டவர், கடவுளை மறுதளித்தவர். இப்படியாக தான் அதனுடைய தொடக்கம். த பிகினிங் வாஸ் லைக் தீஸ், இல்லையா, தொடக்கம் இப்படி தான் இருந்தது. புனித பவுல், அவருடைய தொடக்கம் எப்படி இருந்தது? அவர் என்ன செய்தார்? கடவுளை என்னது, அவர் இயேசுவை சார்ந்தவர்களை கொன்று குவித்தார். ஆனால் தொடக்கம் இப்படி இருந்தது. முடிவு, ரெண்டுடைய முடிவு என்ன? ஒரு கட்டத்தில் ராயப்பர் சொல்வார், ஆண்டவரே மக்கு எல்லாம் தெரியுமே, மக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று மக்கு எல்லாம் தெரியும் என்று சரணாகதியானார். முடிவு கடவுளுக்காக. அதே போல புனித பவுலடியார் தொடக்கம் இப்படியாக அவருக்கு இருந்தாலும், இயேசுவை சார்ந்தவர்களாம் கொண்டு குவிப்பவராக இருந்தாலும், முடிவு என்ன? வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார். இதான் முடிவு. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி வேணாலும் தொடங்கியிருக்க நம்முடைய வாழ்க்கை, ஆனால் நம்முடைய முடிவு என்பது அற்புதமாக மாற வேண்டும். அதனால தான் ஒரு அழகான ஆங்கில புத்தகம் இருக்கிறது, த டொனால்ட் மில்லர் எழுதிய புத்தகம் 1000 miles in 1000 years. அதில் சொல்வார், அந்த ஆசிரியர் சொல்வார், ஈச் ஒன்ஸ் லைஃப் ஹேஸ் டு பிகம் த லவபிள் ஸ்டோரி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு அழகான கதையாக மாற வேண்டும்.
அழகான கதை என்பது நாம் சந்தித்த சாதனைகள் இருக்கலாம், அல்லது கனவுகள் இருக்கலாம், லட்சியங்கள் இருக்கலாம், அடைந்த சரித்திரங்கள் சகாப்தங்கள் இருக்கலாம், அல்லது கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தித்திருப்போம். ஆனால் நம்முடைய முடிவு இறுதியானது ஒரு அழகான கதையாகும். ஒரு அப்பா தன் குடும்பத்திற்கு அழகான கதையை விட்டு செல்ல வேண்டும். ஒரு அம்மா ஒரு அழகான கதையை விட்டு செல்லும். ஒரு பங்கு ஃபாதர் இந்த பங்குக்கு ஒரு அழகான கதையை நான் விட்டு செல்ல வேண்டும். ஆக இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு அழகான கதையாகும். புனித பவுல், புனித ராயப்பர் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அழகான கதை. தொடக்கம் ஒன்று, ஆனால் முடிவென்பது பயங்கரமாக இருக்கிறது. ஆக அன்புக்குரிய இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்பர் 1 என்ன தெரியுங்களா? அவர்கள் இருவருமே கடந்த காலத்தை மறந்தார்கள், கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தட்ஸ் a ரைட் வேர்ட். கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ கடந்த காலம் என்பதை 2 வகையாக நம் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஒன்று எதிர்மறையாக, நெகட்டிவாக, இன்னொன்று பாசிட்டிவாக, நேர்மறையாக. இப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், கடந்த காலம் அதாவது எதிர்மறையாக சில பேர் பார்ப்போம். குற்ற உணர்ச்சி, கில்ட்டி கான்ஷியன்ஸ் நமக்கு நிறைய இருக்கலாம். பழி உணர்வு இருக்கலாம், பரிதாபமான உணர்வு இருக்கலாம். ஐயோ, நான் சின்ன வயசில் இப்படி செஞ்சுருக்க கூடாது, நான் இளமையாக இருக்கின்ற போது நான் இப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி முடிவு எடுத்துட்டேனே, மனைவி இப்படி சொல்லிட்டேனே, கணவர் இப்படி செஞ்சிட்டேனே, மனைவிக்கு எதிரான அப்படி செஞ்சிட்டேனே, பிள்ளைகளுக்கு எதிராக செஞ்சிட்டேன் என்று நாம் எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது. நேர்மறை எண்ணங்கள், சரி இப்படி நான் இருந்தேன், பாவத்தோடு இருந்தேன், குற்ற உணர்ச்சி என்னக்குள், அது நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் நான் அப்பொழுது மாறிவிட்டேன், அதுவும் நான் தான், இதுவும் நான் தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழகான மனநிலை புனித பவுலுக்கும் புனித ராயப்பருக்கு இருந்தது. கடந்த காலத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கடந்த காலம் அவர்களுக்கு தோல்வியாக இருந்திருக்கலாம், கடந்த காலம் பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பலவீனத்தையும் தோல்வியையும் குறைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திஸ் இஸ் பியூட்டிஃபுல் மெசேஜ் இல்லையா? நம்முடைய கடந்த காலத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக வாழ அழகான சிந்தனை புனித பவுல் புனித ராயப்பருடைய அழகான சிந்தனை. ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இருவருடைய புதிய பாதையை அமைத்து கொண்டார்கள். both were set a new life. புதிய பாதை, கடவுளுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு they were both were got experienced of God இல்லையா? ஜீசஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தவுடன் they have set a trend to the new life, new way, new path. புதிய வழி, புதிய பாதையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். அந்த புதிய பாதை அமைத்து கொண்ட பிறகு பழைய பாதைக்கு அவர்கள் திரும்பவில்லை, செல்லவும் இல்லை. ஆக அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை அதுதான். பழைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்ப்பதை விட புதிய பாதையை அமைத்து பின்னாடி நோக்கி நாம் திரும்பி செல்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய அழகான வாழ்க்கை வரலாற்றின் சரித்திர உண்மையை சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் புனித பவுல் புனித ராயப்பர். இறுதியாக இந்த 2 பேரும் அவர்கள் நம்பிக்கையினால் சான்று பகிர்ந்தார்கள், கடவுளை நம்பினார்கள். அந்த நம்பிக்கைக்கு சாட்சியாக வாழ்ந்த புனித பவுல், அவர் பாருங்க, அவர் சந்தித்த துன்பங்கள் ஏராளம். நாம் சொல்லுவோம், எவ்வளோ கஷ்டப்படுறது, என்னங்க கஷ்டம் நம்ம பட்டோம். புனித பவுலடியார் எடுத்து பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அவர் சொல்லுவார், நான் பலமுறை சாவை சந்தித்தேன், நான் பலமுறை இன்னலுற்றேன், என்னை அடித்தார்கள், என்னை தடியால் அடித்தார்கள், சிறையில் பலமுறை அடைப்பட்டேன், என்னை 40 அடி சாட்டையால் அடித்தார்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், இரவும் பகலுமாக ஆழ்கடலில் நான் பயணம் செய்தேன், தத்தளித்தேன், எங்கே போவது ஏது தெரியாது என்று பல நாள் பல இரவுகள் நான் வாழ்ந்தேன், பசியாய் இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், குளிரால் நடுங்கினேன். இப்படியாக என் வாழ்க்கை துன்பம் 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 துன்பத்தால் நிறைந்திருந்தாலும் அந்த துன்பத்தை குறித்து தான் நான் பெருமை பாராட்டுகிறேன் என்று புனித பவுல் அழகாக சொல்லுவார். ஆக அன்புக்குரியவர்களே, புனித பவுல் தன்னுடைய எவ்வளவுதான் துன்பங்கள் இன்னல்கள் வந்தாலும் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கைக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தார். ராயப்பரும் அதே தான். ராயப்பர் எப்படி இறந்தார்? ராயப்பர் எப்படி இறந்தார் சொல்லுங்க பாப்பா. என் ஆண்டவன், என் தலைவன், அவரை நீங்கள் சிலுவையில் கொன்றீர்கள், ஆனால் அவருடைய தொண்டன் நான், அவருடைய தளபதி நான், ஆகவே என்னை தலைகீழாக கொள்ளுங்கள் என்று தலைகீழாக தான் ராயப்பரை வெட்டி கொன்றார்கள். ஆக இப்படிதான் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை. நீங்க பாருங்க, நீரே கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்ற சான்று பகிர்ந்த இப்படி ராயப்பர்
தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையினால் சான்று பகிர்ந்தார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கடந்த காலத்தை நாம் ஏற்றுக்கொண்டு புதிய பாதை, இயேசுவின் பாதை தான் நம்முடைய பாதையாக அமைத்து நாம் மகிழ்வோடு நம்பிக்கைக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கை வாழதான் இன்றைய நாளுடைய புனித பவுல், புனித ராயப்பருடைய திருவிழா. இந்த நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக புனித ராயப்ப சொல்வார். என்னை சிறையில் அடித்தீர்கள், ஆனால் வானகத்தூதர், தந்தையாம் கடவுள் வானகத்தூதர் வழியாக என்னை விடுவிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, அழைத்த கடவுள் அக்கறை உள்ளவர், படைத்த கடவுள் பராமரிப்பவர், மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார். உங்களையும் என்னையும் கடவுள் அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். நிச்சயம் மரத்தை வைத்த கடவுள், மரமாக நட்ட நம்மை கடவுள் அவர் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பார் என்ற நம்பிக்கை தருவதுதான் புனித ராயப்பருடைய வாழ்க்கை வரலாறு. புனித பவுல் இந்த நாளுடைய 2ஆம் வாசகம் 2 தீமோத்தேயு ரொம்ப அழகான பகுதி. எவ்வளவு அழகாக இனிதாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் என் வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் ஓடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது கடவுள் தரக்கூடிய பரிசு மட்டும்தான் என்று இனிதே என் வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன். ஆக நம்முடைய வாழ்க்கை இனிதாக நிறைவாக மாற விசுவாசம் என்கின்ற போராட்டத்தில் ஓடுகின்ற பாதையாக நம் வாழ்க்கை மாற இந்த நாளுடைய புனித பவுல் நமக்கு ஒரு அழகான உதாரணம். ஆக அன்புக்குரியவர்களே, ஆக நாம் இருவருடைய வாழ்க்கை, புனித பவுல், புனித ராயப்பர், இரண்டு துரும்புகளாக அவர்கள் தொடங்கினார்கள், முடிவு 2 தூண்களாக மாறினார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அப்படிதான். துரும்புகளாக இருக்கின்ற நாம் தூண்களாக கடவுள் மாற்றுவார். எப்பொழுதென்றால் அவருடைய கரம் நம்மேல் படுகின்ற போது, ஆண்டவருடைய கரத்தினாலும் ஆண்டவருடைய வழி நடத்தினாலும் நம்மை வழி நடத்த நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கையெல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பார். புனித பவுலடியார், புனித ராயப்பருடைய விசுவாசத்தில் நாமும் கட்டி எழுப்பப்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருப்போம். விசுவாச பிரமாணத்தை பாடி அறிக்கை சொல்லுவோம். பவுல், புனித பேதுருடைய திருவிழாக்கள் 2 பேரும் சாதாரணமாக தொடங்கி அசாதாரணமாக தங்களுடைய வாழ்வை நிறைவு செய்தவர்கள். இருவருடைய வாழ்க்கை 2 துரும்புகள் போல தொடங்கினாலும் விசுவாசத்தின் தூண்களாக மாறியது. ஆக நம்முடைய வாழ்க்கை புனித பவுல், புனித பேதுருடைய வாழ்க்கையின் பாதையில் நம்முடைய வாழ்வின் பாதையை செல்ல ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம், செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எல்லாம் வல்ல இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் இவர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உமது வழியில் திரு அவையை கட்டி காத்திடவும் அனைத்து மக்களையும் சீரிய முறையில் நடத்திடவும் தேவையான அருள் வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசராகிய எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆள்வோர் ஆட்சியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் நீதி நேரி வழுவாமல் சீரிய முறையில் ஆட்சி நடத்திடவும் அனைத்து மக்களையும் ஒரே குலமாக எண்ணி நீதியான நேர்மையான வழியில் மக்களுக்காக உழைத்திட தேவையான வரங்களை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசராகிய எம் இறைவா, இன்றைய உலகில் எங்கும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்டம் நீங்கி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு செல்லவும், படுகாயங்களுடன் மரண படுக்கையில் உள்ள அனைவரும் நலமடையவும் உமது அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளியே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களையும் குடும்பத்தினரையும் அவர்கள் தொழிலையும் மற்றும் உடல் உள்ள நலன்களை உமது திருக்கரங்களால் ஆசிர்வதித்து அவர்களை என்றும் உம் பாதையில் வழி நடத்திட தேவையான அருள் வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எம் பங்கில் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் அனைவரும் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் இளவயதினர் இருபாலருக்கும் நல்லதொரு வாழ்க்கை துணை விரைவில் கிடைக்கவும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர்கள் புனித பேதுரு, புனித பவுல் திருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் அவர்கள் விதைத்து சென்ற மறைசாட்சியாய் வாழ்ந்த அவர்களின் தியாகத்தை போல் நாங்களும் எந்த நிலையிலும் விசுவாசத்தில் நின்று பிறலாது இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்ந்திடவும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறிடவும் வரமருள எல்லாம் வல்ல இறைவா உமது திருத்தூதர்கள் வழியாக மன்றாடுகின்றோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். புனித பேதுரு, புனித பவுலடியார் திருவிழாவை நாம் கண்முன்பாக கொண்டு வருவோம். இரண்டு பேரும் எதிரும் புதிரமானவர்களாக இருந்தாலும் இயேசுவின் பணிக்காக சளைக்காமல் அழகாக பணி செய்து மறை சாட்சிகளாக மரித்தவர்கள். அவ்வளவு அழகான வாழ்க்கையின் பொன்புலம். ஒருவர் சாதாரணமானவர், படிக்க இன்னொருவர் படித்தவர். இப்படியாக இருந்தாலும் உயிர்த்த இயேசுவின் அனுபவத்திலும் கடந்த காலத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் தங்கள் வாழ்க்கையின் பாதை இயேசுவின் பாதைதான் என்று புரிந்து கொண்டதிலும் இயேசுவுக்காக தங்கள் வாழ்வையை சான்றியாக வாழ்ந்ததாலும் இனிதே நிறைவு செய்தவர்கள்தான் இருந்த இரண்டு பேரும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அன்பான இறைவா, அருமையான இந்த தருணத்தில் குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தோம். இது கொடுத்த மாபெரும் பொக்கிஷம், புதையல், பொற்களஞ்சியம்தான் புனித பேதுரும் புனித பவுல். இவருடைய விசுவாசத்தில் நாங்களும் கட்டி எழுப்பப்பட எங்கள் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வு, எங்கள் தனிப்பட்ட வாழ்வெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். காணிக்கப்பாடு. வாழ்வை வழியாய் மாற்ற வந்து என்னை
மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருமே அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனின் மலர்ந்திட உயிர் தருமே வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை மாற்றிடுவார் முழு மனதுடனே கையளிக்கின்றேன் நான் என்னை ஏற்றிடுவார் வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னை மாற்றிடுவார் முழு மனதுடனே கையளிக்கின்றேன் நான் என்னை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் ஒப்புக்கொடக்கூடிய ஆண்டவருடைய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களான பேதுரு பவுல் என்னும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இந்த காணிக்கைகளை திருப்பிடத்திற்கு கொண்டு வருகின்றோம். மீட்படியே எங்களுக்குள்ள தகுதியை குறித்து அச்சமுறும் நாங்கள் உமது கனி விரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மருத்துவப்படி திருத்துதரான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கத்தை பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர்கள் வானகத்தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். வாரு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வெறும் அருடைய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறையன் நினைவாக. நம்பிக்கையின் மாறை பொருள், ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கணும். திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் தாய் திரு அவையை வழி நடத்தக்கூடிய திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் சார்ஜ், ஏனைய திரு ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்போடு நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக ஆண்டவர் இன்றைய நாளில் நம்பிக்கையோடு வருகை தந்து புனித பேதுரு, புனித பவுல் அடியாருடைய திருவிழா நாளில் எங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டு உம்முடைய அற்புதமான உயிர்ப்பின் விசுவாசத்தில் நாங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய மக்களாக வாழ இத்திருப்பலியை பிறந்த நாள் வழியாக நன்றறிதலாக சிறப்பு கருத்துக்கள் வைத்து திருமண நாள் வழியாக ஒப்புக் கொடுக்கும் அனைத்து நபர்களெல்லாம் நிறைவாக ஆசிரியம் குழுமிருக்கின்ற எல்லா மக்களும் விழாவினுடைய அருளையும் ஆசிரியம் ஆற்றலையும் புதுப்பித்தலையும் என்னாலும் பெறுவார்களாக. மேலும் இத்திருப்பலியை ஆண்மலை பாற்ற ஒப்புக்கூட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் முடிவில்லாத மோட்ச பாக்கியத்தை பொழியும்படியாக வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுதும் திருமுக வழியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாளுடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித ராயப்பர், சின்னப்பர், எவ்வளைகள் நமக்கு வந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சின்னப்படைய விழா அழகான அற்புதமான விழா இல்லையா? கடந்த காலத்தை நாம் ஏற்றுக்கொள்வது சரி, நான் அப்படி இருந்தேன், இப்போ இப்படி நன்றாக இருப்பேன் என்ற சிந்தனையோடு புதிய பாதை, இயேசுவின் பாதை தான் நம்முடைய பாதையாக மாற, நம்பிக்கைக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் மாற கரங்கள் விரித்து ஆண்டவர் கரத்தில் அமைப்பு கொடுத்து இறைவனை போற்றி புகழ்ந்தைத்து நாம் பாடி செபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுட நர்லம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டுச் சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலன்கள் ஆண்டவா இவையெல்லாம் பாராமல் உம்முடைய அருளை, உம்முடைய ஆசிரை, உம்முடைய ஆற்றலை, உம்முடைய அன்பை, உம்முடைய பாசத்தை, இரக்கத்தை, மன்னிப்பை மென்னாலும் பொழிந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராயப்பர், ஆண்டவா எல்லாம் உமக்கு தெரியுமே, உம்மை நான் அன்பு செய்கிறேன் உமக்கு தெரியுமே என்று சொல்லி ஆண்டவருக்கு சரணாகதியாக இறுதி வரை உறுதியாக வாழ்ந்தவர் ராயப்பர். புனித பவுலடியார், வாழ்வது நானல்ல ஆண்டவர், என்னுள் நீர்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி இறுதி வரை இயேசுவை உறுதியாக பிடித்து கொண்டவர் தான் புனித பவுலடியார். புனித ராயப்பை சின்னப்படைய பெருவிழா நாளில் ஆண்டவர் இயேசு நம்மையும் அவருக்கென நம்மை அழைத்து நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் பலப்படுத்தி நம் வாழ்வை தினசரி எடுத்து செல்ல தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
திருப்பலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சிவகங்கை மறை மாவட்டம் ஓரியூர் புனித அருளானந்தர் பெசிலிக்கா பங்கை சார்ந்த தந்தை சேவியர், தாய் இரக்கமேரி இவர்களின் மகன் டேனியல் அவர்களுக்கும், சென்னைமேலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித சிமியோன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜெயக்குமார், தாய் ரீட்டா இவர்களின் மகள் சுவேதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. தெய்வ திருஅருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் நியூ பெருங்கலத்தூர் குழந்தை இயேசு பங்கை சார்ந்த தந்தை பெனடிக், தாய் அமலராணி இவர்களின் மகன் பிளஸன் ராஜா அவர்களுக்கும், சென்னைமயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித காணிக்கை மாதா அன்பியத்தை சார்ந்த தந்தை ஏ அல்போன்ஸ் ராஜ், தாய் என் பிரான்சினா இவர்களின் மகள் ஆண்டனெட் ஏசல் ருஃபீனா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமானவர்களே, மிகுந்த மகிழ்ச்சி. புதிய நாள், புதிய வாரம், அதோடு நாம் இந்த மாதத்தை நிறைவு செய்கின்றோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி புனித பேதுரு, புனித பவுல் உடைய விழா நாளில் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற நாளாக மாறட்டும். உங்கள் எல்லோருக்கும் புனித பவுலடியார், புனித பேதுருடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி உற்சாகத்தோடு கடவுளை மகிமைப்படுத்துவோம். 2 பேருடைய விழாக்களை இன்னும் நாம் அசைப்போடுவோம். அந்த புனித பேதுரு, புனித பவுலுடைய விசுவாசத்தில் வளருவோம். அன்புக்குள்ளே இன்றைய நாளில் முதல் திருமண ஓலை நாம் வாசித்தவளை நாம் அன்போடு வாழ்த்துவோம். தந்தை ஜெயக்குமார், தாய் ரீட்டா எங்கே இருக்காங்க? ஜெயக்குமார், எஸ் ரீட்டா. ஜெயக்குமார் எங்கே வெளியேகிறாங்களா? அப்புறமா கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் மணமகள் ஸ்வேதா, எஸ் மிஸ்டர் ஜெயக்குமார், வெரி குட். ஸோ மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல அற்புதமாக அண்மையில் என்னை சந்தித்தார்கள். அவர்களோடு உறவாடுவதும் மிகுந்த மகிழ்ச்சி. ரீட்டாலாம் நல்ல ஒரு மெட்ரோ எல்லா ஆஃபீஸராக பணிபுரிகின்றார், ஏர்போர்ட்டில் பணிபுரிகின்றார்கள். நல்ல பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. கரவலை எழுப்பி அவளுக்கு ஒரு வாழ்த்துக்களை உற்சாகத்தோடு தெரிவிப்போம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிட்டு அன்போடு வாழ்த்துகிறேன். அதைத் தொடர்ந்து அல்போன்ஸ் ராஜ், தாய் பிரான்சினா அவருடைய மகள் ரூஃபினாங்க அவர்களும் தங்களுடைய திருமணம் முதல் ஓலை வாசிக்கப்பட்டது. திருமண தயாரிப்பும் நல்ல ஒரு அண்மையிலே சந்தித்து கொண்டு நிறைய விஷயங்கள் அவங்களோடு கலந்துரையாடுவது மிகுந்த மகிழ்ச்சி. நல்லதொரு முறையில் தொடங்குங்கள். கடவுள் உங்களோடு இருந்து வழி நடத்துவார் என்று பங்கு அவர்களை அன்போடு வாழ்த்துவோம். கரவலை எழுப்பி அவளுக்கும் அன்போடு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இறைவன் உங்களுடைய வேலைகளெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராகும். அன்புக்குள்ளே இன்றைக்கு பொது காலத்துடைய 13ஆம் ஞாயிறு இந்த திருப்பலியை சிறப்பித்த புனித பொனவேந்தர் அன்பியம், புனித பொனவேந்தருடைய தலைவர் மிஸ்டர் பிரைட், அவர் பேர் பிரகாசம், அவ்வப்பொழுது பிரைட் என்று கூப்பிட. ஒரு வாரமாத்துக்கு முன்னாடியே 2 வாரமாக ரொம்ப இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். என்கிட்டே ஒரு 10 முறை பேசிட்டு இருப்பார். போகும்போதும் வரும்போதும் அன்பிய மாசு ரொம்ப ஃபைல்லாம் போட்டு ரொம்ப அழகாக ஒரு நேர்த்தியானது. நல்லா படிச்சிங்க, நல்லா பவனியாக வந்தீங்க. உங்கள் தலைவர் உங்களை நல்லா தயாரிச்சிருக்கிறார். எத்தனை பேர் பொறுப்பாளர் இல்லைங்க? ஓகே, வெரி குட். இன்றைக்கி ரொம்ப நல்லா சிறப்பித்தாங்க. புனித பொனவேந்தர் அன்பியம் ஒரு கரவலை எழுப்பி அவளுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வெரி குட், சிறப்பான வாழ்த்துக்கள்.
அதுபோல் மற்ற அன்பியங்களும் சிறப்பியுங்கள். நல்ல ஒரு நேர்த்தியாக வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த அன்பிய பொறுப்பாளரை வைத்து தான் அந்த அன்பியம் நன்றாக நகரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இப்படி யாக்கோபு அன்பியம் சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். பிறகு கடந்த வார ஞாயிறு காணிக்கை 81,110 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற வியாழக்கிழமை ஜூலை மாதத்துடைய 3ஆம் தேதி நம்முடைய இந்தியாவின் திருத்தூதர் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித தோமையார் உடைய விழா. புனித தோமையார் இல்லை என்றால் இந்தியாவில் கிறிஸ்துவமே இல்லை. புனித தோமையாருடைய திருவிழா முன்னிட்டு நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை வழங்குவார்கள். அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக சென்ட் தாமஸ் ஃபீஸ்ட் இல்லையா, பெருமைக்குரிய ஒரு அழகான விழா. அதுவும் பாரம்பரியமாக 3 அப்போஸ்தலர்கள் மேல்தான் கோவிலே கட்டப்பட்டு இருக்கிறது இல்லையா. 3 அப்போஸ்தலர்கள் மேல் இல்லையா. ஒன்று ராயப்பர், இன்னொன்று புனித தோமையார், 3வது யார்? ஸ்பெயின் கம்போஸ்தலா என்று சொல்வார்கள், சென்ட் ஜேம்ஸ் இல்லையா, அவருடைய கல்லறையின் மேல். ஆகவே சாந்தோமுக்கெல்லாம் நீங்கள் போக முயற்சி எடுக்கலாம். 3ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் திருப்பலி இருக்கும், பங்கிலே வாருங்கள். சாயங்காலம் திருப்பலி இருக்கும். அதேபோல் தாமஸ் மவுண்ட், லிட்டில் மவுண்ட், இப்படியாக தோமையாருடைய அந்த விசுவாசத்தை நாம் வளர்க்க முயற்சி எடுப்போம். தோமையார் பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களை, சிறப்பு மறைக்கல்வி பிள்ளைகளை ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துகின்றோம். கடந்த வாரம் கூட மீட்டிங் வைத்தேன். பாடத்திட்டங்கள், பிறகு நல்ஒழுக்கங்கள், அவங்களுக்குன்னு ஒரு பேக் நான் கொடுக்க போகிறேன். பேக், அந்த பேக்குக்குள்ளாக அவருடைய புத்தகங்கள், பைபிள், பிறகு குடும்ப இந்த கையேடு, மறைக்கல்வி கையேடெல்லாம் வைத்து நல்ல ஒரு 3 வருடம் நல்ல மறைக்கல்வி கொடுக்க வேண்டும் ஆசை. ஆகையால் மறைக்கல்வி ரொம்ப 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 முக்கியம். ஆகவே இந்த மாதத்தின் ஜூலை மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளையும் ஆசிரியர்களும் ஒரு நாள் சகாய தோட்டம் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிக் கொண்டு சென்று அங்கு இயற்கையில் இறைவனை பார்க்க ஒரு நாள் கூட்டிட்டு கொண்டு செல்ல வேண்டும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், தவறாமல் அனுப்பி வைக்க அன்பு. அதே போல் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஆகவே அவர்கள் எந்த நேரத்தில் முடித்து அனுப்ப அந்த நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ண உங்களை அந்த நேரத்தில் கூடுதலாக அவள் மேல் அக்கறையும் எடுத்துக்கொண்டு மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு அனுப்ப அன்போடு அழைக்கின்றேன். பிறகு ஜூலை மாதம் 3ஆம் ஞாயிறு 11 மணிக்கு கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு திருப்பலி. புதுசாக கல்லூரிகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க இருப்பாங்க. யூத் இளம் பெண்களையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு யூத் ஃபீஸ்ட் நடத்த ஆசைப்படுகின்றேன். ஆகவே பிள்ளைகளை 11 மணி திருப்பலி, ஜூலை 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு அன்போடு இருக்கின்றேன். பிறகு இந்த வாரத்தில் முதல் செவ்வாய் அந்தோனியார் ஆலயத்தில் திருப்பலி இருக்கும், சிறப்பு திருப்பலி. முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆராதனை. ஆசை நிறைய பேர் வாங்க, கடைசியாவது வேலைக்கு போயிட்டு கடைசியாவது முதல் வெள்ளிக்கிழமை பக்தியில் பங்கெடுங்கள். முதல் சனிக்கிழமை நமக்கு அன்னையுடைய தேர் பவனியிலும் கலந்து கொள்ள அன்போடு உங்களை அழைக்கின்றேன். அன்பிய கூட்டங்கள் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு அந்திரையா திரு டேவிட் அந்தோனி அப்படி இல்லத்தில் நடைபெறும். புது நன்மை உறுதி பூசுதல் பற்ற அறிவிப்பு. புது நன்மை நாம் கொடுக்கவிருக்கின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புது நன்மை பெறக்கூடிய பிள்ளைகளுடைய வயது 9க்கு மேலாக இருக்க வேண்டும். பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த வருஷம் முழுவதும் அப்பப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, எங்கள் பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுங்க ஃபாதர், கிளாஸ்க்கு அனுப்பணும். பிறகு அதன் பிறகு தான் இங்கே வைப்பதா ஊரில் வைப்பதா நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆக இன்னையிலிருந்து அடுத்த வருடத்திற்குள்ளாக புதுநன்மை கொடுக்க விரும்புபவர்கள் தாராளமாக முடிவு செய்யுங்கள். ஆக காமனாக நாம் புதுநன்மை அந்த பிள்ளைகளோடு பெறுகின்ற பொழுதுதான் அது ஒரு அழகு, அது ஒரு நல்லாக இருக்கும். பெயர்களை பதிவு செய்யுங்கள். உறுதி பூசுதல் இந்த வருஷம் நாம் வழங்கவிருக்கின்றோம். ஆக உறுதி பூசுதல் தேதியானது நம்முடைய பேராயுடைய வருகையின் பொழுது இருக்கும். அது தேதி கொடுக்கணும். உறுதி பூசுதலுக்கும் பெயர்களை கொடுக்க. புதுநன்மை பெற வருகின்ற பொழுது உங்களுடைய ஞானசான சான்றிதழ் கொடுக்க வேண்டும். உறுதி பூசுதலுக்கு புதுநன்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 முக்கியமான அறிவிப்பு. ஒன்று, எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் நாம் இந்த வருஷம் வழங்குகின்றோம். அன்புகளை கேட்டகிசத்துக்கு வந்தவர்களுக்கு தான் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் நிச்சயமாக வழங்கப்படும். கேட்டகிசத்துக்கு வர்றதில்லை அப்படின்னா கட்டாயம் கொடுக்கப்படும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மறைக்கல்வி வகுப்புக்கு வருபவர்களுக்கு தான் கல்வி உதவித்தொகையாக எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் பங்கோடு ஒத்துழைத்து பிள்ளைகள் பெற்றோர்கள் அங்குதான் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்பதை அன்போடு. அதே போல் பிள்ளைகள் இளைஞர்கள் குழுவில் இருக்கின்ற பொழுதுதான் இன்னும் கூடுதலாக கல்வி உதவித்தொகையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் இறுதியாக புதிய குடும்ப அட்டை, நியூ ஃபேமிலி கார்டு நம்ம அறிமுகப்படுத்துகின்றோம். அது இப்பொழுது நாம் அறிமுகப்படுத்தி கொடுக்கவிருக்கின்றோம், நியூ ஃபேமிலி கார்டு. ஆகவே இந்த குடும்ப கையேடு ஏற்கனவே நீங்கள் வச்சுருப்பீங்க, பழையசு அதெல்லாம் மாற்றப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப கையேடு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிஷோடைய டீட்டெயில்ஸ், உங்கள் குடும்ப விவரங்கள், ஏன் மாத சந்தா,
திருவருட்சானம் வருகின்ற போது என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த அன்பியம் எந்தெந்த பகுதியில் இருக்கிறது, பங்கு தந்தை வீடுக்கு வருகின்ற போது கையொப்பம் வாங்க வேண்டியது, அன்பிய கூட்டங்களுக்கு சென்றால் கையொப்பம் பெற வேண்டியது, பங்கில் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறது, பல தகவல்கள் நம்முடைய பங்கை பற்றிய வரலாற்று குறிப்புகள். ஆகவே நாம் இந்த குடும்ப கையேடை நாம் அறிமுகப்படுத்தி வெளியிடவிருக்கின்றோம். இது 1.5 மாதத்திற்குள்ளாக எல்லா வீடுகளுக்கும் செல்ல வேண்டும். எப்படி இது வரப்போகிறது என்றால், உங்கள் ஜோனல் வழியாக அன்பிய பொறுப்பாளர்கள் பழைய கார்டுகளை வாங்கி எழுதி பிறகு நீங்கள் என்னிடம் வந்து கையொப்பம் பெற வேண்டும், பங்கு தந்தையிடம் கையொப்பம் பெற வேண்டும். பொறுமையாக நாம் செய்வோம், அவசரப்பட வேண்டாம். ஆக உங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் ஜோனல் லீடர்ஸ் உங்களை வழி நடத்துவார்கள். புதிய கையேடை நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்துவோம். This is a passport for our parish family which plays very vital role. இது இல்லாமல் எத்தனையோ பேர் பல நேரங்களில் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். அதற்கு முன்பாக ஜூன் மாதத்திற்குள்ளாக மாத சந்தா கட்டிவிட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கரவொலி எழுப்பி புதிய கையேடு நம்முடைய பங்கில் வழங்குகின்றோம். இவற்றின் வழியாக இன்னும் பங்கு குடும்பம் உயிர் பெற ஆசீர் பெற நாம் ஜெபிப்போம். திருப்பலி நேரங்களெல்லாம் பின்னாடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பொறுமையாக நாம் எல்லோரும் வாங்கிக்கொள்ள முயற்சிடுங்கள். இறுதியாக பிறந்த நாள், திருமண நாள், ஜூன் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? ஜூன் மாதம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க அப்படி எழுந்துருங்க. ஜஸ்ட் கைண்ட்லி ஸ்டாண்ட். நல்லா ஞாபகம் வச்சு இன்றைக்கி ஒன்று அறிமுகப்படுத்த போகிறேன். என்னென்னா, அதாவது லாஸ்ட்டு பாட்டு பாடும்போது கடைசி மாதம் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம், சின்ன சின்ன பரிசுகள் கொடுப்போம். எழுந்து நிற்கும் போது 4 பேர் நிற்பாங்க, பரிசு வரும்போது 40 பேர் வராங்க. சரியா? இது என்ன கணக்குனே தெரியல. இருந்தாலும் உற்சாகத்தோடு உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கடவுள் முன்பாக எழுந்து நிற்பது அவ்வளோ ஆசீர்வாதம். நமக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் தருகிறார். லைஃப் இஸ் எ செலப்ரேஷன். வாழ்க்கையை கொண்டாடுவோம், இன்பத்திலும் துன்பத்திலும். சரி, பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் உற்சாகத்தோடு அவளுக்கு தெரிவிப்போம். God bless you. லாஸ்ட் பாட்டு பாடும்போது நீங்கள் வாங்க, உங்களுக்கு சின்ன பரிசு கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. அதே போல் திருமண நாள் எழுந்துருங்க பார்ப்போம். பிறந்த நாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எழுதுருவாங்க. திருமண நாள் மட்டும் கொஞ்சம் தயக்கம்தான். அது ஒரு மயக்கம் இல்லையா? திருமண நாள் ஒரு தயக்கம், அது ஒரு மயக்கம். ஒரே கிடீனஸாக இருக்குது ஃபாதர், சுற்றுது ஃபாதர், தலை சுற்றுது ஃபாதர், கல்யாண நாள் நினச்சாங்க. அதில் திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்கள் எல்லோரும் நாம் தெரிவிப்போம். நன்றாக வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துங்கள். வெரி குட். ஆசீர்வாதங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வாதம் அன்போடு வாழ்த்துங்கள். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களின் படிப்பனையாலும் அது நம்பிக்கையாளர்களை ஒளிர்வித்தீரே. இவ்வாறு நாங்கள் விண்ணக அருள் அடையாளங்கள் ஆற்றுதல் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையுடைய ஆசிரியை நாம் பெறுவோம். கரங்களை உயர்த்துவோம். தேவத்தாய் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்க இந்த மாதத்தினுடைய கடைசி நாள், புலரவிருக்கின்ற புதிய மாதம், புனித பவுல், புனித பேதுருடைய திருவிழா, இவற்றில் இந்த நாள், இந்த வாரம் நாம் செய்ய போகின்ற வேலைகள், நம்முடைய பயணங்கள், எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய மனசில் ஓடக்கூடிய துணை எண்ணங்கள், ஏக்கங்கள், குடும்ப வேலைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், கவனங்கள், அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மிடத்தில் எங்களையே ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் வேலைக்கு செல்கின்றோம். வேலை செய்கின்ற இடங்களிலும், எங்கள் குடும்ப வேலைகளிலும், நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும், எங்கள் பயணங்களெல்லாம் ஆசீர்வதித்தலும். நாங்கள் என்ன பேசுவது, ஏது பேசுவது என்பதை உணர்த்தும். நீரே எங்களுக்காக பரிந்துரைத்து தாரும். புனித பவுலடியார், புனித பேதுருடைய விசுவாச வாழ்வை நாங்கள் வாழ்ந்து காட்ட அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும்
புனித பவுலடியார் புனித ராயப்பருடைய விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறுதி பாடலை நாம் பாடுவோம். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் முன்பாக வாருங்கள். உங்களுக்கு பரிசு கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகின்றோம். யாரெல்லாம் எழுந்து நின்றீங்களோ முன்னாடி வாங்க. பாடல் பாடு. மாதா கிட்ட ஆண்டவர்கிட்ட செபித்து விட்டு மகிழ்ச்சியோட மனநிறைவோட வீடுகளுக்கு செல்லுங்கள். புகழுக்குரிய தூய்மை மிகு